நேத்திக்கு ரியா அவர்களுடைய எவிக்ஷன் ரொம்ப அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன். ஏன்னா ரியா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர். அவங்க நல்லா விளையாண்டாங்க. அவங்க கொஞ்சம் அவங்களே சொன்னாங்க, நிறைய இடங்களில் நான் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, நான் சும்மா இல்லை, நான் எதனா ஒரு விஷயம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், நான் கண்டென்ட் கொடுத்துட்டே தான் இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரியா சொல்லியிருந்தாங்க. மக்களுக்கும் அதே கருத்து இருக்குது. ஸோ ரியாவுக்கு அந்த எவிக்ஷனில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அன்ஃபேர், ஐ எம் நாட் டிசர்விங் திஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. விஜய் சேதுபதிக்கிட்டையும் போய் அதை சொன்னாங்க, நான் இதுக்கு டிசர்விங்கான பர்சன் இல்லை, நான் நிறைய பண்ணேன். அவங்களுடைய ஆதங்கம் நிறைய இடங்களில் தெரிஞ்சுது. அது பர்சனலாக எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நார்மல் நம்மள மாதிரி ஒரு ரிவ்யூவர் தானே அவங்களும். ஸோ அந்த ஒரு ஜானரில் அவங்க போனதுனால அவங்க அங்கே சொன்ன விஷயங்கள், சில விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பெருசாக ஃபேமஸ் கிடையாது, நான் ஃபேம் கிடையாது, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயோ நமக்கு இந்த வாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு தேடி வாய்ப்புக்காக காத்து இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கேமை ரெப்ரசன்ட் பண்ணி நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி கிடைச்ச வாய்ப்பு இப்படி போகும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் என்னை மக்கள் ஏற்றுக்கவே இல்லை, மக்களுக்கு என்னை பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்க மனம் அருந்தி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட ட்ராஃபியை கூட அவங்க போட்டு வேகமாக உடைக்கல, சும்மா லைட்டாக தூக்கி போட்டு போனாங்க. விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு போனாங்க. இப்போ வெளியிலையும் ரியாவுடைய எவிக்ஷன் ரொம்பவே அன்ஃபேருங்க, இது ரொம்ப தவறு, அந்த பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு, அவங்களுக்கு பதிலாக வர்ஷினி அனுப்பியிருக்கலாம், சிவகுமார் அனுப்பியிருக்கலாம், இப்படி நிறைய பேர் பேசுறத பார்க்க முடிஞ்சது. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ரியா இப்போ அவங்க போயிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவில் அவங்களுடைய ஆதங்கத்தை தான் சொல்லியிருக்காங்க. நேற்று விஜய் சேதுபதியை விட்டுட்டு போகும்போதே அந்த ஸ்டேஜில் பேசும்போது கடைசி அவங்க பேசின விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு கால் உடஞ்சிருச்சு, நான் எங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு தான் வந்தேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகுமா, இந்த பொண்ணெல்லாம் ஏன் அனுப்புற, இவ ஒரு அன்லக்கி, வீட்டில் இருந்தால் முன்னையாச்சும் பார்த்துப்பா, இவளாலலாம் செய்ய முடியாது, இவளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் நான் இல்லை, என்னால் முடியுன்றதை காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன், ஆனால் நான் எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டேன், அம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள். அந்த வீடியோவில் ரியா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதனா ஒன்று பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் இந்த விஷயத்தை சும்மா இல்லை, நான் டிசர்விங்கான பர்சன் இல்லை, எனக்கு அது மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ சீக்கிரம் வெளில வந்துட்டோம், அது ஒரு ட்ராமா மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, மக்களுக்கு நம்மளை பிடிக்கலையோ, நம்ம சரியாக பண்ணலையோ, மக்கள் நம்மளை ஏற்றுக்கலையோ, ஒருவேளை நம்ம புதுசாக இருக்கிறதுனால மக்கள் நம்மளை ஏற்றுக்கலையா, இப்படி நிறைய விஷயங்கள் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான அவங்க மனசில் இருந்து அந்த குமுறலை வெளியில் வைக்கிறாங்க. சீரியஸ்லி இந்த மாதிரி நான் அங்கே இருந்து எனக்கு அந்த நிலைமை இருந்தால் கூட நானும் அப்படி தான் யோசிப்பேன். ஏன்னா இந்த பிக் பாஸ்ல இருக்கிற மோஸ்ட்லி எல்லாரும் ஃபேமஸான ஆட்கள், மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சவங்க. ரியா போன்ற ஆட்களும் ஜெஃப்ரி போன்ற ஆட்களும் தெரியாத நபர்கள். இப்போ அவங்க காமன் பீப்புள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் அவங்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ அப்படி போன ஆட்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த வாய்ப்பில் அவங்க சில விஷயங்கள் பண்ணி அதை மக்கள் ஏற்றுக்கிறதுக்குள்ளேயே, மக்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே எவிக்ஷனில் வெளியில் வருது அப்படிங்கிறது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ முழுக்க முழுக்க அவங்க மனம் வருந்தி அவங்க ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்த உடனே இவ்வளோ குவிக்காக யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க, ரியா தான் போட்டிருக்காங்க, இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஸோ அந்தளவுக்கு அவங்க ஒரு ட்ராமாவில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல, அந்த தோல்வி அக்செப்ட் பண்ண முடியல. நான் இந்த ஷோக்கு உண்மையாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்து ஒன்று இருக்குது. மக்களுக்கு ரியா மேலே பிடிக்காமல் போன ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அதிகமாக பேசுறது, தனக்கு தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாகவே அவங்க பேசினது. கொஞ்சம் நிதானமாக அவங்க கையாண்டிருக்கலாம். ரொம்ப கத்தாமல் அவங்க பாயிண்ட்டை வச்சு அடிச்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாயிண்ட்டை மறந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துறது மட்டும்தான் அங்கே மேஜராக இருந்துச்சே தவிர்த்து, ஒரு ரிவ்யூவர் அப்படின்னா, இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் தெரியும், ஒவ்வொருத்தருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு தெரியும். நான் அதை வச்சு தான் அடிப்பேன், அவனை பிரேக் டவுன் பண்ணுவேன், அவன் கேரக்டரை பிரேக் டவுன் பண்ணுவேன். அதுதான் அங்கே பண்ணணும், அதுதான் அங்கே கேம். ஒருத்தன் இன்னொருத்தனுடைய கேரக்டரை பிரேக் டவுன் பண்ணி ஆடுறது தான் இந்த பிக் பாஸ் கேமே. அந்த மாதிரி ஒரு வேளை ரியா பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் இப்போ ஆரி பண்ணாரு பாருங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவை சொல்லி சொல்லி அடித்து விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா, ரியா இந்த சீசனில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் அதை அவங்க பண்ணாமல் அவங்க மாறா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதன் காரணமாகவே மக்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் ரியா மேலே வந்துருச்சு. இருந்தாலும் இந்த ஷோவில் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, கேர்ள்ஸ் டீமில் வந்த வைல்ட் கார்டில் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரியா கொஞ்சம் பெட்டர் தான். மஞ்சரி ரியா இவங்க 2 பேர் தான் நல்லா பண்ணுறாங்க. வர்ஷினி கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் வர்ஷினியை உள்ளே வச்சுட்டு ரியாவை வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம்தான்.
மக்களுடைய தீர்ப்பு அப்படின்னாலும் விஜய் டிவி கன்சிடர் பண்ணி எத்தனையோ பேர் அந்த மாதிரி காப்பாற்றி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி காப்பாற்றிருக்கலாம். இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கூட அவங்க வந்து அவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து ஸ்வாப் ஆகிருக்குன்றதுனால ரியா அங்கே இருந்திருந்தா மேபி அவங்களுடைய பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ கேர்ள்ஸ் வந்து பயங்கரமாக கொடுக்குறாங்க பனிஷ்மெண்ட்லாம். டாஸ்க்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அவங்க கொடுக்குற டாஸ்க்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேபி இது 1 hour எபிசோடில் போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன டாஸ்க்குன்றத. எனக்கு இதை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரில. பாய்ஸ் டீமை ஃபுல்லாக லைனில் நிற்க வச்சுட்டு நம்ம தீபக் அவர்களுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் வந்து சொல்லித்தராங்க. அந்த டான்ஸ் ஸ்டெப்பை தீபக் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லித்தரணும். எல்லாரும் அந்த பக்கம் செவுத்தை பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக இவங்க சொன்ன, இப்போ தீபக்கு நான் தான் தீபக்னு வச்சுக்கோங்களேன், அருண் இருக்காருன்னா நான் கேர்ள்ஸ் டீம் என்ன ஸ்டெப்பு எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஸ்டெப்பை நான் அருண் கிட்ட சொல்லணும். இது நிறைய யூடியூப் சேனலில் வீடியோஸில், இந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அருண் வந்து அவருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பர்சனுக்கு அந்த ஸ்டெப்ஸை சொல்லணும். ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர் வரைக்கும் அது போவோம். எக்ஸாக்டாக கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மாறும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை வந்து ஸ்டெப்பு சொல்லும் போது எதனா அது தப்பாக ஸ்டெப்பு போடுவாங்க. இறுதியாக தீபக் என்ன ஸ்டெப்பு பண்ணார், உண்மையாலுமே கேர்ள்ஸ் டீம் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றத தீபக் ஆடணும். இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவான டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க. ஃபன்னாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்குது. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ரியா இருந்திருந்தால் கூடுதல் பலமாக கேர்ள்ஸ் டீமுக்கு இருந்திருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, ரியாவுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் வந்து வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ ஆல் த பெஸ்ட் ரியா. அரவிந்த் டாக்ஸ் சேனல் சார்பாக, என்னுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ரியா தியாகராஜன். இந்த பதிவு எடுக்கும் போதே நான் வந்து பயங்கரமாக மென்டலாக நான் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கேன். எதனாலனா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதே என்னை சுற்றி இருக்க அத்தனை பேரும் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீ பிஆர் டீம் செட் பண்ணு, நீ இப்படி ஒர்க் பண்ணு, நீ அப்படி ஒர்க் பண்ணு, இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுலாம் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே பண்ணல. நான் இவங்ககிட்ட சொன்ன விஷயமே என்னென்னா, இல்லை நான் உள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் மக்கள் எனக்கு சின்னதாக சப்போர்ட் கொடுப்பாங்க, அது எனக்கு போதுன்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு உள்ள என்ட்ரியே கொடுத்தேன். இந்த என்ட்ரிக்கு அப்புறமும் எந்தெந்த இடத்துலலாம் தப்புன்னு தோணியிருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் எனக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் நின்றுருக்கேன். இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்ற விஷயம் எனக்கு கேள்வியாக போய்கிட்டே இருக்கலாம். பிஹைண்டில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஃபேம் இல்லை, அதுதான் ஒரு ரீசனாக இருக்குமோன்ற கேள்வியும் எனக்கு போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி ஏன் என்ன மாதிரி ஆளெல்லாம் உள்ளே வரக்கூடாதா, நாங்களாம் ஏதோ விளையாடணும்னு நினைக்கக்கூடாதா, மீறி ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களான்ற பல கேள்விகள் என் மண்டைக்குள்ளார ஓடிட்டுருக்கு. இதை ப்ராசஸ் பண்ணி இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வருவேன்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் உங்களுடைய கெரியர் வந்து இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். நல்லா பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வாங்க. வைல்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்தாலும் தைரியமாக உள்ளே வாங்க. வந்து நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்டை வச்சு அடிங்க. ஒவ்வொருத்தருடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, அதை வச்சு அடிங்க. முத்துக்குமரனெல்லாம் ஈஸியாக பிரேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும், பார்க்குற மக்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் என்ன நினைப்புனா, நம்மளை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, இப்போ பின்னாடி தான் பேசுகிறாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தெரியாது, சரிங்களா? அப்படி அந்த ஒரு டைமில் வந்து நம்ம வெளியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோன்றது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அந்த வீக்னஸை தான் நீங்கள் வச்சு விளையாடி இருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ஃபேட்மேன் சார் வந்து திரும்ப நான் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்தால் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் போனால் இதை தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்பேஸில் அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு ஒவ்வொருத்தனுடைய நெகட்டிவ் என்னன்னு தெரியும், நான் அதை அடித்து விளையாடுவேன், அப்படி தான் விளையாடணும். சீசன் 4ல் ஆரி எப்படி விளையாண்டாரோ, பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபரை அவருடைய குறைகளை எப்படி சொல்லி அடிச்சு விளையாண்டாரோ, அந்த மாதிரியான ஒரு விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் எந்த சீசன்லையும் ஒரு ஆள் வரல. ஸோ அந்த கேம் பார்க்கணுன்னு மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது நானாக இருந்தால் அதை பண்ணுவேன், நிச்சயமாக கண்டிப்பாக பண்ணுவேன். விஜய் விஷால் வந்து என்ன பெண்களை என்ன பேசுகிறாரு, ராணவ் வந்து எப்படி பார்க்குறாரு, முத்துவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அருணை எப்படி பிரேக் பண்ணலான்னு தெரியும், நல்லாவே தெரியும் அருணை எப்படி பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவர் பேச விடாமல் பேசிக்கிட்டு இருப்பார். அவருக்கு மேலே நம்ம பேசணுன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. பாயிண்ட்டு, பேசுகிற பாயிண்ட்டு. ஸோ பாயிண்ட்டை போல்டாக
வைக்கணும். அந்த இடத்துல ரியா தவறு பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அரவிந்த் டாக்ஸ் நேயர்களாகிய நீங்களும் ரியாவுக்கு வாழ்த்து சொல்கிறதா இருந்தால் இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அதை வந்து நம்ம ரியாவுக்கு வந்து டேக் பண்ணி போடுவோம். ஸோ மேபி அவங்க பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதை வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.